பொதுவாக என்னுடைய உரையை நான் இனிய மாலை வணக்கம் என்று ஆரம்பிப்பது வழக்கம். இன்று இனிய இரவு வணக்கம் என்று ஆரம்பிக்கிறேன். எவ்வளவு சீக்கிரம் உங்களை பத்திரமாக வீட்டிற்கு அனுப்ப முடியுமோ அப்படி. என்ன, நான் ஒரு பிரபல நடிகன் இல்லை. 5 நிமிடம் 10 நிமிடம் என்னால் இயன்ற வரைக்கும் வழங்க முடியுமோ நான் ஆற்ற முயற்சிக்கிறேன். இப்போ பொதுவாக இந்த மாதிரி ஒரு நீண்ட நேரம் ஒரு பேச்சாளன் அதை காத்திருந்து பேசுவதற்கு முன்பாக நிறைய ஹைப்பெல்லாம் கொடுத்தாங்க. ரொம்ப பயமா இருந்துச்சு எனக்கு. ஏன்னா அவர் துரைமுருகன் ஒரு விஷயம் சொல்லுவார், ஒரு மேடையிலே அதை சொன்னார். அவரை பயங்கரமாக புகழ்றாங்க பேசுறதுக்கு முன்னாடி. அதாவது அண்ணன் பேசுனா கூட்டமே அப்படியே சிரிக்கும், அப்படியே வெடிச்சு ஓடும் அப்படின்ட்டு. துரைமுருகன் நிறுத்துனாரு. என்னன்னா, ஒருத்தன் ஒரு மேடையில் பேசுறான்னா அன்னைக்கு அவன் உடல்நிலை எப்படி இருக்கு, மனநிலை எப்படி இருக்கு, அன்னைக்கு அவன் வீட்டில் அவனுக்கு என்ன பிரச்சனை, இதெல்லாம் சேர்ந்துதான் ஒரு பேச்சு அமையும். நீ பாட்டுக்கு என்னை ஏற்றி விட்டீங்கன்னா உனக்கு தகுந்த மாதிரி நான் எப்படி நடிக்க முடியும்னு கேட்டாரு. எதுக்கு சொல்ல வர்றேன் அப்படின்னா, சிறந்த பேச்சை உருவாக்குவது பேச்சாளன் அல்ல, எதிரே இருக்கக்கூடிய பார்வையாளர்கள் தான். இதை நான் உங்களை புகழ்வதற்காக சொல்லவில்லை. சில இடங்களிலெல்லாம் பேச்சு மிகவும் அருமையாக அமைந்திருக்கு. நாமே யோசிக்க மாட்டோம். அப்படியே ஒரு பேச்சு எப்படி இருக்கும்னு கேட்டிங்கன்னா, ஒரு பறவை கொஞ்சம் கொஞ்சமாக பறந்து மேலே போகிற மாதிரி ஒரு உணர்வை நமக்கு கொடுக்கும். சில இடங்களில் ஒரு நோய்வாய்ப்பட்ட பறவையை போல கிளைகளிலேயே உட்கார்ந்துருக்கக்கூடிய சூழ்நிலையும் ஏற்படும். காரணம், ஒரு பேச்சாளன் மேடையில் ஏறியதும் முதலில் தனக்கு எதிரே இருக்கிற முகங்களை பார்க்கிறார். அந்த முகங்களில் இருக்கக்கூடிய அன்பும் அக்கறையும் கேட்கிற விருப்பமும் இருந்தால்தான் அங்கிருந்து சொற்கள் பிறக்கும். சொற்கள் எதிரேற்போடமிருந்து தான் வருகிறது, என்னிடமிருந்து வரவில்லை. அந்த வகையில் இன்று இங்கே அமர்ந்திருக்கக்கூடிய உங்களை பார்க்கிற போது, என்னென்றால் புத்தக கண்காட்சியில் நிறைய பேர் இங்கே நான் உயிர்மை அரங்கில் இருந்தபோது சொன்னார்கள், உங்கள் பேச்சை கேட்பதற்காகத்தான் இன்றைக்கு வந்திருக்கிறோம் என்று சொன்னார்கள். எனக்கு அது உண்மையிலேயே மிகவும் சந்தோஷமாக இருந்தது. ஏனென்றால் நீங்கள் பார்ப்பதற்காக வந்தவர்கள் அல்ல, கேட்பதற்காக வந்தவர்கள். பார்ப்பதற்காக வந்தால் என்ன நடக்கும் என்பதை தமிழ்நாடு பார்த்தது. கேட்பதற்காக வருபவர்களால் தான் தமிழ்நாட்டினுடைய பண்பாடு, அரசியல் எல்லாம் உருவாகி இருக்கிறது. 100 வருடமாக பேசிக் கொண்டிருக்கிறோம். சமூக நீதியை பற்றி, அரசியலை பற்றி, பண்பாட்டை பற்றி விடிய விடிய இருந்து கேட்ட மரபு நமக்கு இருக்கிறது. அற்புதமான பேச்சாளர்கள், அவர்கள் தான் தலைவர்கள் ஆனார்கள், இந்த மாநிலத்தையும் ஆண்டார்கள். அப்படி பார்க்கிற போது பார்ப்பதற்காக அல்ல, கேட்பதற்காக வந்த உங்கள் அனைவருக்கும் முதலில் என்னுடைய நெஞ்சார்ந்த வணக்கங்களை தெரிவித்துக் கொள்கிறேன். இன்னொன்று, இந்த மேடையை நான் மிகவும் பெருமைக்குரிய மேடையாக நினைக்கிறேன். புதுக்கோட்டை, இங்கு புத்தக திருவிழாவில் நான் பேசுகிறேன் என்பதற்காக நான் இதை சொல்லவில்லை. இங்கே வருகிற போதே என்னுடைய ஒரு பூர்வீக நினைவுகள் மனதில் அலைமோதின. என்னுடைய தாத்தா வழி வந்தவர்கள் அல்லது எங்கள் ஊருக்கு இடம்பெயர்ந்து வந்தவர்கள் எல்லோரும் அவர்கள் இங்கு அறந்தாங்கியிலிருந்து வந்தவர்கள் என்பதை அவர்கள் கதைகளாக சொல்ல நான் கேட்டிருக்கிறேன். அந்த வகையில் ஒரு பூர்வீகமான வேர் இந்த மண்ணோடு எனக்கு இருப்பதை நான் உணர்கிறேன். இன்னொரு விஷயம், பெண்களாக இருக்கக்கூடிய மேடைகள். பொதுவாக பெண்கள் தினத்தில் தான் இப்படிப்பட்ட மேடை அமையும். ஏனென்றால் பெண்களுக்கு என்று ஒரு தினத்தை வைத்து விடுவார்கள், அந்த தினத்தில் மட்டும்தான் பெண்கள் இருப்பார்கள். ஆனால் இன்றைக்கு தமிழ்நாடு அறிவியல் இயக்கம் பெண்கள் மட்டும் பேசக்கூடிய ஒரு அமர்வை ஏற்பாடு செய்து அதில் அசம்பாவிதமாக என்னை மட்டும் இங்கு ஒரு ஆணாக அமர வைத்து இங்கு ஒரு வேடிக்கை செய்து கொண்டிருக்கிறார்கள் என்ற போதும் கூட நான் இந்த மேடையை நான் பெருமைக்குரியதாக கருதுகிறேன். இதற்கு முன்பு அப்படி 2 மேடைகள் எனக்கு அமைந்திருக்கின்றன. அதாவது நம்முடைய மாண்புமிகு முதலமைச்சர் அவர்களுடைய துணைவியார் அவர்கள் எழுதிய அவரும் நானும் என்ற அந்த புத்தகம், அந்த புத்தகத்தினுடைய வெளியீட்டு விழா முதல் பாகம் 8 ஆண்டுகளுக்கு முன்பு நடந்தது. 2ஆம் பாக வெளியீட்டு விழா 2 மாதங்களுக்கு முன்பு நடந்தது. 2லுமே மேடை முழுக்க பெண் பேச்சாளர்கள் தான் இருந்தார்கள். பதிப்பாளனாக நான் ஒருவன் மட்டுமே ஆண் அங்கு இருந்தேன். எனக்கே அது மிகவும் கூச்சமாக இருந்தது. இன்றைக்கும் மேடை இருக்கிற போது அந்த கூச்சம் இருந்தது. ஆனால் இது எனக்கு மிகவும் பொருத்தமான மேடை என்று நான் நினைக்கிறேன். ஏனென்று கேட்டால், தமிழ்நாட்டில் பெண்களை பற்றி எந்த பெண் எழுத்தாளரையும் விட அதிகமாக எழுதிய கவிஞன் நான் தான் என்பதை
இங்கே நான் சொல்ல விரும்புகிறேன். அதோடு மட்டுமல்ல, எந்த எழுத்தாளரையும் விட அதிக பெண் வாசகர்களை கொண்ட எழுத்தாளனும் நான் தான் என்பதை இங்கே நான் பெருமையுடன் சொல்லிக்கொள்ள விரும்புகிறேன். அப்படி இருக்கிற போது எல்லோரும் என்னிடம் ஒரு கேள்வி கேட்பார்கள், பெண்களை பற்றி எப்படி இவ்வளவு ஆழமாக எழுதுகிறீர்கள்? பெண்களுடைய வேதனைகள், அவர்கள் மனதில் இருக்கக்கூடிய கேள்விகள், குழப்பங்கள், கனவுகள், இதை பற்றியெல்லாம் எப்படி இவ்வளவு ஆழமாக எழுதுகிறீர்கள் என்று கேட்பார்கள். இந்த கேள்வியை எனக்கு நானே கேட்டுக்கொண்டிருந்திருக்கிறேன். அதற்கு என்னுடைய பால்ய காலம் ஒரு முக்கியமான காரணமாக இருந்திருக்கலாம். அதாவது பாலகுமாரன் ஒரு இடத்திலே சொல்வார், ஒரு கவிதை வடிவில் ஒன்று எழுதியிருப்பார், பெண் தூக்கி கதை எழுதி பெண் தூக்கி பாட்டெழுதி ஒரு பாதி பெண்ணாகி வாழ்கின்றாய் உண்மத்தா என்று அவர் எழுதுவார். பெண்ணை உயர்த்தி கவிதை எழுதி, பெண்ணை உயர்த்தி கதை எழுதி, நீயும் ஒரு பாதி பெண்ணாக வாழ்கிறாய் உண்மத்தா என்று அவர் தன்னை பற்றி சொல்லிக்கொண்ட அந்த வரி எனக்கும் பொருந்தும் என்று நான் நினைக்கிறேன். ஏனென்று கேட்டால், நான் என்னுடைய பால்ய காலம் முழுக்க பெண்கள் மத்தியில் தான் வளர்ந்தேன். எப்படி என்றால், பொதுவாக உங்களுக்கு, நான் ஒரு இஸ்லாமிய குடும்பத்திலிருந்து வருகிறேன். ஒரு இஸ்லாமிய குடும்பத்தில் அப்போது அன்றைய காலகட்டத்தில் பெண்களை ஒரு பள்ளி படிப்பிற்கு மேல் வெளியே அனுப்ப மாட்டார்கள். அவர்கள் முக்கியமாக அவர்கள் வயதுக்கு வந்ததும் அவர்களை வீட்டிலேயே வைத்து விடுவார்கள். எனக்கு வேறொரு பிரச்சனை இருந்தது. எனக்கு அந்த போலியோ ஏற்பட்டு நடக்க முடியாத காரணத்தினால் நானும் வீட்டிலேயே தான் இருந்தேன். நாங்கள் மிகப்பெரிய ஒரு குடும்பம். என் தந்தையோடு பிறந்தவர்கள் மொத்தம் 10 பேர். ஏராளமான ஒன்றுவிட்ட சகோதரர்கள், சகோதரிகள். இப்படியாக அந்த தெரு முழுக்க எங்களுடைய உறவினர்களுடைய வீடுகள் தான் இருந்தன. பையன்கள் எல்லாம் விளையாட வெளியே போய்விட்டார்கள், படிப்பதற்கு வெளியே போய்விட்டார்கள். நான் பெண்களுடன் தான் இருந்தேன், அவர்களோடு கதைகள் பேசினேன். அவர்களுடைய உலகங்களினுடைய ரகசிய கதைகளை, வேதனைகளை, கண்ணீரை எல்லாம் நான் என் இளமை பருவம் முழுக்க கேட்டுக்கொண்டிருந்தேன். வேறு யாரையும் விட பெண்களை பற்றி எனக்கு அதிகமாக தெரியும். பெண்களை விட பெண்களை பற்றி எனக்கு அதிகமாக தெரியும் என்பதை நான் இங்கே குறிப்பிட விரும்புகிறேன். அந்த வகையில் தான் இந்த மேடையை நான் பெருமைக்குரியதாக கருதுகிறேன். தமிழ்நாடு அறிவியல் இயக்கத்தை பற்றி இங்கே ஒன்று குறிப்பிட வேண்டும். அவர்கள் எங்கெல்லாம் அவர்கள் சம்பந்தப்பட்ட புத்தக கண்காட்சி நடக்கிறதோ அங்கெல்லாம் அது ஒரு மிகப்பெரிய பண்பாட்டு திருவிழாவாக நடந்து கொண்டிருக்கிறது. அவர்கள் அந்த உள்ளூரில் இருக்கக்கூடிய அனைத்து விதமான திறன்களையும் ஒன்றிணைக்கிறார்கள், அனைத்து தரப்பினரையும் ஒன்றிணைக்கிறார்கள். அதை ஒரு மக்கள் இயக்கமாக மாற்றுகிறார்கள். அது ஒரு சடங்காக அல்லாமல், அதற்கு இங்கே நடந்து கொண்டிருக்கக்கூடிய இந்த நிகழ்ச்சியே ஒரு உதாரணம். அப்படி பார்க்கிற போது இது வெறுமனே ஒரு புத்தகங்களை விற்பதற்கான ஒரு நிகழ்வு மட்டுமல்ல, இது அறிவுணர்ச்சியை ஏற்படுத்துவதற்கு, பண்பாட்டுணர்ச்சியை ஏற்படுத்துவதற்காக உருவாக்கப்பட்ட ஒரு நிகழ்ச்சி. தமிழ்நாடு அரசு அதற்காகத்தான் இதை தொடர்ந்து எல்லா மாவட்டங்களிலும் நடத்தி கொண்டிருக்கிறது. அதனுடைய பயன் முழுமையாக கிடைக்கக்கூடிய வகையில் தமிழ்நாடு அறிவியல் இயக்கம் வெகு சிறப்பாக இதை பல மாவட்டங்களில் மாவட்ட நிர்வாகத்தோடு இணைந்து நடத்தி கொண்டிருக்கிறது. இன்னும் சொல்லப்போனால், இப்பொழுது எனக்கு சில விசேஷமான தேவைகள் இருந்தன, தங்குமிடம், பயணம் எல்லாமே. நான் அவர்களிடம் அதை குறிப்பிட்டேன். எந்த தயக்கமும் இல்லாமல் மனமும் வந்து எல்லாவற்றையுமே அவர்கள் செய்து கொடுத்தார்கள். அதில் ஒரு புரிதல் இருந்தது, அதில் ஒரு அன்பு இருந்தது. நாம் அவரை எந்த விதத்திலும் அவருக்கு சிரமம் வரக்கூடாது என்கிற அந்த ஒரு அக்கறையை நான் பார்த்தேன். இதை அவர்கள் என்னிடம் அப்படி இருந்தார்கள் என்பதற்காக சொல்லவில்லை. ஒட்டுமொத்தமாக இந்த விழாவை அவர்கள் எப்படி ஒருங்கிணைக்கிறார்கள் என்ற அடிப்படையில் தான் நான் அதை இங்கே குறிப்பிட விரும்புகிறேன். நண்பர்களே, நாம் தமிழால் உன்னை உயர்ந்தோம், தமிழால் வாழ்ந்தோம், தமிழராய் உயர்வோம் என்கிற ஒரு தலைப்பை நாம் எடுத்துக்கொள்கிற போது, இந்த தமிழ் உணர்வு, தமிழ் அடையாளம் என்பதை ஏன் தமிழ்நாடு திரும்ப திரும்ப முன்னிறுத்துகிறது? இதற்கு ஒரு பெரிய ஒரு பொருள் இருக்கிறது, ஒரு வரலாறு இருக்கிறது. நான் அந்த வரலாற்றை சொல்ல இங்கு வரவில்லை. ஆனால் தமிழ்நாட்டினுடைய இந்த வளர்ச்சி என்பது இன்றைக்கு இந்தியாவே வியந்து பார்க்கக்கூடிய ஒரு வளர்ச்சியை தமிழ்நாடு எட்டி இருக்கிறது என்று சொன்னால், நமக்குள் வர்க்க ரீதியான வேற்றுமைகள் இருக்கின்றன, சாதி ரீதியான வேற்றுமைகள் இருக்கின்றன. ஆனால் ஒரு உணர்வு, தமிழன் என்ற உணர்வு, தமிழ் என்ற உணர்வு நமக்குள் ஆழமாக நிற்கிறது. ஒரு பிரச்சனை என்று வந்தால் வெளியே இருந்து நம்மை யாராவது ஒடுக்க முயன்றால் இந்த தமிழன் தனக்குள்ளிருந்து எழுந்து வருவான், இந்த தமிழச்சி தனக்குள்ளிருந்து எழுந்து வருவாள். நாம் ஜல்லிக்கட்டு போராட்டத்தை பார்த்தோம், இன்னும் பல போராட்டங்கள். கடந்த காலத்தில் இந்திய எதிர்ப்பு போராட்டம், இன்று மாநில உரிமைகளுக்கான போராட்டம், கட்சிகள், அரசியல் மாறுபாடுகள்
எல்லாவற்றையும் கடந்து தமிழ்நாட்டிற்கென்று ஒரு கொள்கை இருக்கிறது என்றால் அது தமிழ் என்கிற கொள்கை. அதுதான் நமக்கு போராடுவதற்கான மிகப்பெரிய ஆற்றலை கொடுத்திருக்கிறது. அதுதான் எதிர்த்து நிற்பதற்கான ஆற்றலை கொடுத்திருக்கிறது. எப்படி என்று சொன்னால், தமிழ் இனம் தொடர்ந்து பலராலும் வீழ்த்தப்பட்டிருக்கிறது, தொடர்ந்து ஒடுக்கப்பட்டிருக்கிறது, தமிழ் மொழி கரைப்படுத்தப்பட்டிருக்கிறது, சிதைக்கப்பட்டிருக்கிறது. நான் எப்போதுமே ஒன்றை சொல்வேன், தமிழர்களுடைய ஜீன்களில் அடிபட்டதனுடைய துயரம் எப்போதும் இருந்து கொண்டிருக்கிறது என்று. ஏன் தமிழ்நாட்டிற்கு ஒரு பிரச்சனை வருகிறது, தமிழுக்கு ஒரு பிரச்சனை வருகிறது என்றால், அடியாளத்திலிருந்து ஒரு உணர்வு நமக்கு எங்கிருந்து பொங்கி வருகிறது என்பதை நீங்கள் பார்த்தீர்கள் என்றால், பலராலும் நம்முடைய மொழி அளிக்கப்பட்டது, பண்பாடு அளிக்கப்பட்டது. போராடி போராடி போராடித்தான் தமிழை நாம் மீட்டு எடுத்து கொண்டு வந்திருக்கிறோம். போராடி போராடித்தான் நாம் தமிழினுடைய வலிமையை நிலைநிறுத்தி இருக்கிறோம். நாம் எப்பொழுதுமே தமிழர்கள், நமக்கென்று பல பெருமைகள் இருக்கின்றன. இன்றைக்கு கீழடி ஆய்வை எடுத்துக்கொள்ளுங்கள். உலகத்தின் மிக தொன்மையான ஒரு பண்பாட்டை, ஒரு நகர்ப்புற நாகரிகத்தை நாம் கொண்டிருந்தோம் என்கிறோம். இரும்பின் பயன்பாட்டை நாம் தான் கண்டுபிடித்தோம் என்பதை அறிவியல் பூர்வமாக நாம் நிரூபித்திருக்கிறோம். இன்னும் சொல்லப்போனால் நம்முடைய இலக்கியங்கள், கலைகள், வள்ளுவம் போன்ற உலகத்திற்கே வழிகாட்டக்கூடிய மறை, இது எவ்வளவும் இருந்த தமிழ் சமூகம் எங்கே வீழ்ச்சி அடைந்தது என்பதுதான் நம் முன்னால் இருக்கக்கூடிய கேள்வி. எங்கே நாம் தோற்கடிக்கப்பட்டோம்? கல்வி சிறந்த தமிழ்நாடு என்கிற ஒரு மாபெரும் நிகழ்ச்சியை நாம் நடத்தினோம். உங்களுக்கு தெரியும், நம்முடைய பிள்ளைகள் எல்லாம் எவ்வளவு கம்பீரமாக மேடை ஏறி வந்து அதை பேசினார்கள் என்று நமக்கு தெரியும். ஆனால் பாரதி சொன்னது வேறு கல்வி சிறந்த தமிழ்நாடு. அதாவது அது நம்முடைய பழந்தமிழ் இலக்கியங்கள், பழங்காலத்தில் நாம் கற்று எப்படி மேன்மை அடைந்திருந்தோம் என்பதை பற்றிய ஒரு பிரம்மாண்டமான கனவிலிருந்து அதை பாரதி பாடுகிறார். கல்வி சிறந்த தமிழ்நாடு, புகழ் கம்பன் பிறந்த தமிழ்நாடு, வள்ளுவன் தன்னை உலகினுக்கே தந்து வான்புகள் கொண்ட தமிழ்நாடு. ஆனால் பாரதி இந்த பாட்டை எழுதுகிற காலத்தில் தமிழ்நாட்டினுடைய கல்வி நிலை எப்படி இருந்தது? நாம் அதை பார்க்க வேண்டும். இன்றைக்கு சிலர் பேசுகிறார்கள், கல்வி சிறந்த தமிழ்நாடுன்னு நீங்க என்ன கிளைம் பண்றீங்க? நாங்கள் பார்த்தீங்கன்னா, அப்போ பாரதியாரே சொல்லியிருக்காரு கல்வி சிறந்த தமிழ்நாடுன்னு, கல்வியில் நம்ம பார்த்தீங்கன்னா எவ்வளவோ உயர்ந்த இடத்துல இருந்தோம் அப்படின்னு சொன்னப்போ அதற்கான பதிலைத்தான் நாம் இங்கே சொல்ல வேண்டியிருக்கிறது. அதாவது கல்வி சிறந்த தமிழ்நாடு, பாரதி இந்த பாட்டை எழுதிய போது தமிழ்நாட்டில் 90% பேருக்கு எழுத படிக்க தெரியாது. 1920களில் இதுதான் நிலைமையாக இருந்தது. 100 வருடத்திற்கு முன்பு எழுத்தறிவற்றவர்களாக, படிப்பறிவற்றவர்களாக 90% தமிழர்கள் 100 வருடங்களுக்கு முன்பு பாரதி இந்த பாட்டை எழுதிய காலத்தில் இருந்தார்கள். அப்படி என்றால் 1000 வருடத்திற்கு முன்பு நாம் கல்வி சிறந்த தமிழ்நாடாக இருந்தோம். பிறரால் வீழ்த்தப்பட்டோம், நம்முடைய மக்கள் ஒடுக்கப்பட்டார்கள். சாதி என்ற அமைப்பு இங்கே உருவானது. சாதி அமைப்பின் மூலமாக கல்வி பெருக்கப்பட்டது. நம் பெண்களுக்கு மிகச்சிறந்த பெண் கவிஞர்கள் எல்லாம் இருந்த தமிழ்நாட்டில் பெண்கள் கல்வியறிவற்றவர்களாக மாற்றப்பட்டார்கள். இதெல்லாம் சாதி அமைப்பும் ஆணாதிக்க சமுதாயமும் உருவான ஒரு 1000 வருடங்களுக்கு முன்பு நாம் ஒரு மிகப்பெரிய சரிவை சந்தித்தோம். இந்த சரிவிலிருந்து நாம் எப்படி மீண்டு வந்தோம் என்பதற்காகத்தான் கல்வி சிறந்த தமிழ்நாடு என்று நாம் கொண்டாடுகிறோம். 100 வருடங்களாக படி 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 என்று ஒட்டுமொத்த சமூகத்தையும் நாம் தட்டி எழுப்பிக் கொண்டே இருந்தோம். நீதி கட்சி அதைத்தான் செய்தது, தந்தை பெரியார் அதைத்தான் செய்தார், அண்ணா அதைத்தான் செய்தார், கலைஞர் அதைத்தான் செய்தார், ஜீவா அதைத்தான் செய்தார், நம்முடைய இடதுசாரி தலைவர்கள் எல்லாம் அதைத்தான் செய்தார்கள். படிப்பின் மூலமாகத்தான் மீட்சி இருக்கிறது, படிப்பின் மூலமாகத்தான் தமிழர்கள் வெல்ல முடியும் என்று. கல்வி சிறந்த தமிழ்நாடு என்று நான் சொல்வது பழம்பெருமையின் அடிப்படையில் அல்ல. அதை வைத்துக்கொண்டு நம்ம யாரும் கேள்வி கேட்க முடியாது. ஒரு காலத்தில் கல்வி சிறந்திருந்தோம், பிறகு கல்வியில் வீழ்ச்சி அடைந்தோம், வீழ்த்தப்பட்டோம். இந்த 100 வருடத்தில் இவ்வளவு பேரை நாம் படிக்க வைத்திருக்கிறோம். கல்வி இல்லாத இடம் இன்றைக்கு கிடையாது, பள்ளிக்கூடங்கள் இல்லாத இடம் கிடையாது, கல்லூரிகள் இல்லாத இடம் கிடையாது. இத்தனை பெண்கள் இந்த மேடையில் வீற்றிருக்கிறார்களே, இவர்களெல்லாம் அந்த குடும்பத்திலிருந்து முதல் முறையாக படித்து மேலே வந்தவர்கள், முதல் முறையாக படித்து பெரும் பொறுப்புகளுக்கு வந்தவர்கள். இன்னும் சொல்ல போனால் அந்த குடும்பங்களிலிருந்து பெண்கள் இந்த நிலைக்கு வர முடியும் என்பது அவர்கள் வந்த காலத்தில் ஒரு அதிசயமாக பார்க்கப்பட்டது. இன்றைக்கு அது சர்வசாதாரணமாகிவிட்டது. இன்றைக்கு எந்த பெண்ணாவது வீட்டில் படிக்காமல் வீட்டில் இருக்கிறாளா? எந்த பெண்ணாவது கல்லூரிக்கு செல்லாமல் இருக்கிறாளா? இதை எப்படி நிகழ்த்தி காட்டினோம்? இதுதான் மிக மிக முக்கியமானது. அப்படி பார்க்கிற போது நேற்று போன வாரம் நானும் கரு பழனியப்பனும் ஒரு நிகழ்ச்சியில் பேசினோம், புத்தக கண்காட்சி நிகழ்ச்சியில் பேசினோம், தர்மபுரியில் என்று நினைக்கிறேன்.
அப்படி பேசுகிற போது கருப்பழனியப்பன் ஒரு விஷயத்தை சொன்னார், ரொம்ப அழகாக சொன்னார். என்னென்னா, அந்த கல்வி சிறந்த தமிழ்நாடு நிகழ்ச்சியில் ஒரு பெண் வந்து பார்த்திங்கன்னா தன்னுடைய அனுபவத்தை எப்படி கல்வியால் நான் மீண்டு வந்தேன் என்பதை அவர் சொல்லுகிற போது முதலமைச்சர் வந்து அவருக்கு ஒரு பரிசு அளிக்க விரும்புகிறார், ஒரு பேனா கொடுக்கிறார். அந்த பேனா கொடுப்பதை பற்றி நான் இங்கு சொல்ல வரவில்லை. அந்த பேனாவை பெற்றுக்கொள்ளும்படி அந்த ஒருங்கிணைப்பாளராக இருந்த அந்த பெண் சொல்கிறார், நீங்கள் டிவியில் அந்த காட்சியை பார்த்துருக்கீங்க, அந்த பெண் எவ்வளவு கம்பீரமாக நடந்து முதலமைச்சரும் சென்று அந்த பேனாவை வாங்குகிறார் என்பதை. நம்ம வீட்டு பிள்ளைங்க எங்கே வந்துட்டாங்க, நாங்கள் மேலே ஏறி வர்றோம் அப்படின்னு அவங்க சொல்கிறாங்க இல்லையா, அதுதான் 2 மாநில முதலமைச்சர்கள் எழுந்து நின்று அந்த பெண்ணை பாராட்டுகிறார். எங்கிருந்து இந்த பெண் வந்தால்? நம்முடைய குடும்பங்களிலிருந்து, நம்முடைய மகள் அவள். கல்வியால் நாம் வென்றோம், கல்வியால் நாம் விடுதலை அடைந்தோம் என்பதை இந்த இடத்தில் நான் அழுத்தம் திருத்தமாக குறிப்பிட விரும்புகிறேன். இதற்கு மாற்றாக இளைஞர்களில் ஒரு பகுதியினர் அவர்களுக்கு கிடைத்த கல்வியின் பயனை அறியாமல் மாய பிம்பங்களில் சிக்கி சிதைகிறார்கள் என்பதும் உண்மை. நம்முடைய போராட்டம் தொடர வேண்டியது. நம்முடைய போராட்டம் இன்னும் மிகப்பெரிய ஒரு பண்பாட்டு பணிகள் நமக்கு இருக்கின்றன. நம்முடைய பிள்ளைகள் எந்த திசையில் செல்கிறார்கள் என்பதை பற்றி நாம் மேலும் அவர்களுக்கு அறிவியல் சிந்தனையை, பகுத்தறிவு சிந்தனையை, சுயமரியாதை சிந்தனையை அளிக்க வேண்டிய இடத்தில் நாம் இருக்கிறோம் என்கிற கவலையோடு தான் நான் இதை சொல்கிறேன். நாம் கல்வியில் சிறந்திருப்பது போல பண்பாட்டிலும் நாம் சிறக்க வேண்டும், நம்முடைய பிள்ளைகள் சிறக்க வேண்டும். இன்றைக்கு இந்த பெண்கள், இன்றைக்கு பார்த்தீர்கள் என்றால் இந்த மாவட்டத்தில் குழந்தை திருமணங்கள் அதிகமாக இருக்கிறது என்று எனக்கு முன்னால் பேசிய சகோதரி குறிப்பிட்டார்கள். எப்படி இவ்வளவு கல்வி வளர்ந்து வரக்கூடிய ஒரு சூழலில், பெண்களுக்கு இவ்வளவு வாய்ப்புகள் இருக்கக்கூடிய ஒரு சூழலில் குழந்தை திருமணங்களும் எப்படி நடக்கின்றன? இதற்கு காரணம் என்ன? ஒரு காலத்தில் வறுமை, அறியாமையின் காரணமாக குழந்தை திருமணங்கள் நடந்தன. பெண்களை மிகச்சிறிய வயதில் திருமணம் வைக்கக்கூடிய ஒரு சூழல் ஏற்பட்டது. இன்றைக்கு என்ன பிரச்சனை? எதற்காக குழந்தைகளுக்கு திருமணம் செய்து வைக்கிறார்கள்? நீங்கள் யோசித்து பார்த்தீர்கள் என்றால், பெண்கள் படிக்கிறார்கள் என்பதற்காகத்தான் திருமணம் செய்து வைக்கிறார்கள். பெண்கள் சுதந்திரமாக அவர்கள் ஆகிவிடுவார்களோ என்ற பயத்தில் தான் திருமணம் செய்து வைக்கிறார்கள். அதற்கும் இதற்கும் தொடர்பு இருக்கிறது. சாதி கடந்து திருமணம் செய்து விடுவார்களோ, காதல் திருமணம் செய்து விடுவார்களோ என்கிற நோக்கத்தோடு தான் அவசரமாக யாருக்காவது திருமணம் செய்து வைக்கிறார்கள். திருமணம் என்பது ஒரு பெண்ணிற்கு போடப்படுகிற ஒரு விலங்கு, ஒரு சிறை என்று அவர்கள் நம்புகிறார்கள். அப்படித்தான் காலமாக அவர்கள் பெண்களை நடத்தி வந்தார்கள். நண்பர்களே, அப்படி பார்க்கிற போது சாதிய சமூகம் இன்றைக்கு பெண் கல்வியின் காரணமாக உடையத் தொடங்கி இருக்கிறது. ஆணாதிக்க சமுதாயம் பெண் கல்வியின் காரணமாக, பெண்களுடைய சுதந்திரம் காரணமாக உடையத் தொடங்கி இருக்கிறது. பயப்படுகிறார்கள். அதையும் மீறி அந்த பெண்கள் காதலித்தாலோ திருமணம் செய்தாலோ அவர்களை கொலையே செய்து விடுகிறார்கள். இன்னும் இந்த சமூகத்தில் நடந்து கொண்டிருக்கிறது. அவர்களுக்கு கடுமையான துன்பங்களை விளைவிக்கிறார்கள். மிக இளம் வயதில் திருமணம் செய்து கொண்டு விட்டால் வேறு யாரு, அவர்கள் சாதி கடந்து எங்கும் போய்விட மாட்டார்கள் என்கிற ஒரு நோக்கத்தோடு தான். என்றால் இன்றைக்கு அரசாங்கம் ஒரு பெண் பிள்ளையை படிக்க வைப்பதற்கு எல்லாவற்றையும் செய்ய தயாராக இருக்கிறது. மாதம் பணம் கொடுக்க தயாராக இருக்கிறார்கள். பெண்களுக்கு இலவச பேருந்து திட்டங்கள், பெண்களுக்கான வேலை வாய்ப்புகள், அரசு வேலைகளில் 40% இடஒதுக்கீடு. என்ன செய்யவில்லை? அதையும் மீறி சாதிய சமூகத்தினுடைய ஒரு கொடூரத்தின் காரணமாக இன்றைக்கு பெண்களை சீக்கிரம் திருமணம் செய்து வைத்து விடுவது என்பது பெண்கள் விடுதலை அடைந்து கொண்டிருக்கிறார்கள் என்பதனுடைய ஒரு காரணமாகத்தான் அது நடந்து கொண்டிருக்கிறது என்பதை நாம் புரிந்து கொள்ள வேண்டும். அது வறுமையினால் நடக்கவில்லை, அல்லது பெற்றோர்கள் பெண் பிள்ளைகளை சுமையாக கருதுவதனால் அது நடக்கவில்லை. அந்த காலம் எல்லாம் கடந்து போய்விட்டது. உடைந்து கொண்டிருக்கக்கூடிய சாதிய சமூகம் தன்னை தக்க வைத்துக் கொள்ள போராடுகிறது. அப்படி பார்க்கிற போது பெண்களுக்கான சுதந்திரத்தை நாம் உறுதிப்படுத்த வேண்டும். பெண்களுக்கான சுதந்திரம் என்பது என்ன? அவர்களை படித்து வைத்து விட்டால் அவர்கள் சுதந்திரமாகி விடுவார்களா? அவர்கள் வேலைக்கு போய்விட்டால் அவர்கள் சுதந்திரமாகி விடுவார்களா? இல்லை. அதெல்லாம் ஒரு அடிப்படையான ஒரு ஒரு முதல் அடி என்று சொல்லலாம். பெண்களை கண்காணிப்பதை முதலில் நிறுத்த வேண்டும். இந்த சமூகத்தில் பெண்களை கண்காணிக்காத கண்களே இல்லை என்று சொல்லலாம். அவள் வீட்டில் இருந்தாலும் சரி, வீட்டிற்கு வெளியே இருந்தாலும் சரி, பெண் தொடர்ந்து கண்காணிக்கப்படுகிறாள். அவளுடைய ஒவ்வொரு செயலும் கேள்விக்குள்ளாக்கப்படுகிறது. அவள் யாருக்காவது எப்போதும் பதில் சொல்லிக் கொண்டே இருக்கிறாள். பெண்கள் அளவிற்கு ஆண்கள் யாருக்காவது பதில் சொல்கிறார்களா? பெண்கள் அளவுக்கு பையன்கள் யாருக்காவது பதில் சொல்கிறார்களா என்பதை யோசித்து பாருங்கள். ஒரு பொண்ணு வீட்டுக்கு 6 மணிக்கு போகணுன்னா அவள் 7 மணிக்கு போனால் அவள் மீது 1000 கேள்விகள் இருக்கின்றன. 1000 கேள்விகளுக்கு அவர்கள் பதில் சொல்ல வேண்டும். இப்படியெல்லாம் செய்பவர்கள் பெண்களை பாதுகாப்பதாக நம்புகிறார்கள்.
நண்பர்களை ஒன்றை புரிந்து கொள்ள வேண்டும். ஒரு பெண் உங்களை ஏமாற்ற வேண்டும் என்று விரும்பினால் அவளுக்கு ஒரு நிமிடம் கூட ஆகாது. நீங்கள் அதை புரிந்து கொள்ள வேண்டும். அவள் நாணயமாக நடந்து கொள்கிறாள் என்றால் உங்களுக்கு பயந்து அல்ல, அவள் தனக்குத்தானே நாணயமாக நடந்து கொள்கிறாள் என்றுதான் அர்த்தமே ஒழிய, நீங்கள் ஒரு கண்காணிப்பு கேமராவை போல எப்போதும் செயல்பட்டு கொண்டே இருப்பதனால் அவளை நீங்கள் ஒன்றுமே செய்ய முடியாது. அவள் விரும்பினால் அந்த கண்காணிப்பு கேமராவின் மேல் ஒரு கருப்பு திரையை அவளால் போட முடியும். நீங்கள் எதையுமே நிரூபிக்க முடியாது. ஆனால் பெண்களை எப்பொழுதுமே மன நெருக்கடியில் வைத்திருப்பது நம்முடைய சமூகத்தினுடைய ஒரு அடிப்படையான கோளாறாக இருக்கிறது, மனநோயாக இருக்கிறது. வீட்டில் இருக்கிற போது, சிறுமிகளாக இருக்கிற போது பெற்றோர்கள், சகோதரர்கள், இப்படி வளர்ந்த பிறகு கணவன், அவர்கள் பெரியவர்களான பிறகு, வயதான பிறகு கூட பிள்ளைகள் கூட அவர்களை இன்றைக்கு ஆதிக்கம் செலுத்துகிறார்கள். அப்படி பார்க்கிற போது ஒரு பெண் தான் சுதந்திரம் என்பதை மனதளவில், நான் யாருக்கும் பதில் சொல்ல வேண்டியதில்லை, நான் யாருக்கும் ஆன்சரபிளாக இருக்க வேண்டியதில்லைன்னு வாழ்க்கையில் எப்போதாவது உணர்கிறாளா என்பதை சிந்தித்து பார்த்தால் நிறைய பெண்கள் இல்லை என்று தான் சொல்வார்கள். நான் ஒரு கல்லூரி விழாவிற்கு போயிருந்தேன். அதனுடைய அந்த கல்லூரியினுடைய முதல்வர், அந்த அம்மா அவங்க என்னுடைய ஒரு வாசகர். அவங்க இந்த மீட்டிங் ஆரம்பிக்கிறதுக்கு முன்னாடி நாங்கள் எல்லாம் இந்த மாதிரி டீ சாப்பிட்டு பேசிகிட்டு இருந்தப்போ ஒரு விஷயம் சொன்னாங்க. அவங்க கல்லூரியில் அப்போ லெக்சராக ஜாயின் பண்ணிட்டாங்க. ஜாயின் பண்ணதுக்கு அப்புறம் அவங்களுக்கு புத்தகம் படிக்க ரொம்ப பிடிக்கும். ஆனால் அவங்க வீட்டுக்காரருக்கு புத்தகம்னாலே ஆகாது, பிடிக்காது. அப்போ ஒரு வீட்டுக்குள்ளே வந்துட்டாருன்னா ஒரு புத்தகத்தில் முக்கியமான கட்டத்தை படிச்சுக்கிட்டு இருப்பாங்க, அந்த புத்தகத்தை வைக்க முடியாது. நான் ஓடி போய் டாய்லெட்டில் ஒளிஞ்சிக்கிட்டு அங்கே உட்காந்து படிப்பேன் அப்படின்றாங்க. எப்போ? அப்போ அந்த அம்மா லெக்சராக வேலை பார்க்குறாங்க. எனக்கு ஆச்சரியமாக இருந்தது. ஏமா நீங்கள் தான் இப்போ வேலைக்கு போகிறீங்க, சுதந்திரமாக இருந்தீங்க. நான் வேலைக்கு போகிறேன், 1ஆம் தேதி சம்பளத்தை அவர்கிட்ட முழுமையாக கொண்டு வந்து கொடுத்துடணும், அதில் நான் 10 ரூபா கூட எடுத்துக்க முடியாது அப்படின்றாங்க. அப்போது அதாவது கந்தர்வன் ஒரு கவிதையில் சொல்வார், நாளும் கிழமையும் நலிந்தோர்க்கு இல்லை, ஞாயிற்றுக்கிழமை பெண்களுக்கு இல்லை அப்படின்ட்டு. அப்போது இரட்டை சுமையாக அது மாறிய காலம் இருந்தது. ஆனால் இன்றைக்கு இந்த தலைமுறை பெண்கள் அவர்கள் இதிலிருந்து விடுபட்டு வருகிறார்கள். கடந்த காலத்தில் பெண்களுடைய நிலை எப்படியெல்லாம் இருந்தது என்பதை நாம் ஒப்பிட்டு பார்க்கிற போது இன்றைக்கு ஒப்பீட்டளவில் பெண்கள் மேலும் மேலும் விடுதலை உணர்ச்சி கொண்டவர்களாக, எதிர்ப்பு குணம் கொண்டவர்களாக, தங்கள் சுதந்திரத்தை உறுதிப்படுத்திக் கொள்ளக்கூடியவர்களாக இருக்கிறார்கள். அதற்கு மிக முக்கியமான காரணம் கல்வியும், கல்வியை தாண்டிய புத்தக வாசிப்பும் அவர்களுக்கு ஒரு மிகப்பெரிய பலமாக மாறி இருக்கிறது. அவர்கள் உலகத்தை பார்க்கிறார்கள், உலகத்தின் வழியே தங்கள் வாழ்க்கையை பார்க்கிறார்கள். தங்களுடைய குறுகிய எல்லைகள் அல்ல தங்கள் வாழ்க்கை என்பதை அவர்கள் புரிந்து கொள்கிறார்கள். புத்தகங்கள் அவர்களுக்கு கனவுகளை தருகின்றன. புத்தகங்கள் அவர்களுக்கு, எனக்கு முன்னால் பேசியவங்க உங்கள் மேடம் சொன்னாங்க அதாவது சிறந்த சொற்களை புத்தகங்கள் தருகின்றன என்று. பெண்கள் சிறந்த சொற்களால் இன்றைக்கு பேச ஆரம்பித்திருக்கிறார்கள். புத்தகங்கள் வழியே உருவாகக்கூடிய அந்த சொற்கள் அவர்களுக்கு ஒரு மிகப்பெரிய ஒரு வலிமையை கொடுக்கின்றன. அப்படி பார்க்கிற போது இன்றைக்கு நான் பார்க்கிறேன் எவ்வளவு பெண்கள் கதைகள் படிக்கிறார்கள், கவிதைகள் படிக்கிறார்கள், அரசியல் இயக்கங்களில் செயல்படுகிறார்கள் என்பதை பார்க்கிற போது அவர்கள் மேலும் மேலும் மனோரீதியாக வலிமை பெறுகிறார்கள். ஒன்றை நாம் புரிந்து கொள்ள வேண்டும், பெண்கள் வெறுமனே ஒரு பட்டம் பெற்றால் மட்டும் போதாது, அவர்கள் அரசியல் மயப்படுத்தப்பட வேண்டும். அவர்கள் ஒரு அரசியல் இயக்கத்தோடு தன்னை இணைத்துக் கொள்ள வேண்டும். குறைந்தபட்சம் ஒரு அரசியல் கருத்தாக்கத்தோடாவது தங்களை இணைத்துக் கொள்ள வேண்டும். அரசியல் தான் மன வலிமையை தரும். அரசியல் என்பது ஒரு மிகப்பெரிய வலைப்பின்னல், நமக்கு நாம் தனியாக இல்லை என்பதை உணர்த்தக்கூடிய ஒரு வலைப்பின்னல். ஒரு இயக்கத்திலோ, ஒரு அமைப்பிலோ, ஒரு அரசியலிலோ நாம் ஈடுபடுகிற போது நாம் வெறுமனே ஒரு குடும்பத்தினுடைய அச்சுறுத்தல்களை மட்டும் பார்த்து கொண்டு நாம் வாழ வேண்டிய அவசியம் இல்லை. மாறாக அந்த பெண்கள் தனக்கான ஒரு உலகம் இருக்கிறது என்பதை அப்போதுதான் உணர்வார்கள். பொருளாதார சுதந்திரம் மட்டும் சுதந்திரத்தை கொண்டு வராது, மாறாக அரசியலோடும் சமூக பணியோடும் சேர்கிற போதுதான் பெண்களுடைய விடுதலை என்பது சாத்தியம். இந்த சமூக பணி என்பது அவர்களுக்கு உலகத்தோடு ஒரு பெரிய இணைப்பை உண்டு பண்ணுகிறது. ஏனென்றால் ஒரு பெண்ணை எப்படி ஒருவர் அடிமைப்படுத்துகிறார் என்றால் அவளை தனிமைப்படுத்துவதன் மூலமாகத்தான் அடிமைப்படுத்துகிறார்கள். வீட்டில் தனிமைப்படுத்துவது அல்லது வேறு உலகத்தோடு தொடர்புகள் இல்லாமல் அவளை ஆக்குவது, இதுதான் ஒரு பெண்ணை வெற்றி கொள்வதற்காக கை கொள்கிற ஒரு மிகச்சிறந்த தந்திரம். இப்போ சில பெண்கள்லாம் திருமணமானவன்னு பார்த்துருக்கேன், அதற்கு முன்னாடி அவங்களுக்கு நிறைய நண்பர்கள் இருப்பாங்க, நட்புகள் இருப்பாங்க, வெளியே போவாங்க. ஆனால் ஹஸ்பண்ட்னு ஒரு ஆள் வந்ததுக்கப்புறம் கொஞ்சம் கொஞ்சமாக அந்த நட்பெல்லாம் குறைய ஆரம்பிக்கும், ஒவ்வொன்றையாக கட் பண்ணுவாங்க. ஒரு பெண்ணை அதிகாரம் செய்ய வேண்டும் என்றால் அவளை முதலில் தனிமைப்படுத்த வேண்டும்.
இதை இங்கே இருக்கக்கூடிய பெண்கள் யோசித்து பார்த்தால் உங்களுக்கே இது தெரியும். உங்களை தனிமைப்படுத்தினால் உங்களை பலவீனப்படுத்தலாம். இதுதான் இதற்கு பின்னால் இருக்கக்கூடிய ஒரு விஷயம். அப்படி பார்க்கிற போது நாம் தனிமைப்படாமல் இருக்க வேண்டும் என்றால் நாம் சமூக வயப்பட வேண்டும், அரசியல் வயப்பட வேண்டும். அப்படி வயப்படுகிற போதுதான் நமக்குள் ஒரு மிகப்பெரிய ஒரு வலிமை நமக்கு கிடைக்கும். நமக்கு ஒரு மிகப்பெரிய ஒரு உற்சாகம், நாம் தனியாக இல்லை என்கிற ஒரு உணர்வு கிடைக்கும். நிறைய பெண்கள், குடும்பத்தினால் ஒடுக்குமுறைக்கு ஆளாக்கப்பட்ட பெண்கள் சமூகமயப்படுகிற போது, அரசியல் மயப்படுகிற போது அவர்கள் ஒரு புதிய வலிமையுடன் செயல்படுவதை நான் கண்ணார பார்த்திருக்கிறேன். வெறும் வேலை மட்டும் ஒரு பெண்ணை பாதுகாக்காது. அப்படி பார்க்கிற போது பெண்களினுடைய வாழ்வியலை இன்று தமிழில் பல நிலைகளில் ஏராளமான எழுத்தாளர்கள் எழுதியிருக்கிறார்கள். பெண்கள் ஒவ்வொரு இந்த ஒரு நூற்றாண்டில் அவர்கள் வாழ்க்கையில் என்னவெல்லாம் நடந்தது என்பதை பற்றி ஒரு விரிவான ஒரு மிகப்பெரிய சித்திரமே தமிழ் இலக்கியத்தில் கிடைக்கிறது. அசோகமித்திரன் ஒரு கதை எழுதியிருப்பார், அம்மாவை பற்றிய ஒரு கதை. அதில் அவங்க அம்மாவுக்கு ஒரே ஒரு ஆசை. அது என்ன ஆசைன்னா, சினிமாவுக்கு போகணும். இதுதான் ஒரே ஒரு ஆசை. அப்போ பார்த்தீங்கன்னா அவர் பையன்கிட்ட சொல்லுவாங்க, அவர் வேலைக்கு போகிற பையன்கிட்ட, இன்னைக்கு சாயங்காலம் கொஞ்சம் சீக்கிரம் வந்துரு, நான் சினிமாவுக்கு போகணும் அப்படின்ட்டு. இவர் சரின்னா அம்மாவை சீக்கிரம் சினிமாவுக்கு அனுப்பணும். அந்த அம்மா வருஷத்துக்கு ஒரு தடவை தான் படம் பார்ப்பாங்க. சரின்னு சொல்லி இவங்க என்ன பண்ணுவாங்கன்னா, அவர் வேலைக்கு போவார். அங்கே அவருக்கு பலவிதமான சின்ன சின்ன தடங்கல்கள், குழப்பங்கள் ஏற்படும். அது எல்லாத்தையும் முடிச்சுட்டு வர்றப்போ நைட்டு 9 மணி ஆயிரும். அவங்க அம்மா சினிமாவுக்கு போயிருக்க மாட்டாங்க. அப்போ அம்மா வர முடியல அப்படின்னோன்னா, அதனால என்ன இருக்குது, பின்னாடி எப்போ அது பார்த்துக்கிறேன்னு சொல்லிட்டு அந்த அம்மா உள்ளே போவாங்க. பின்னாடி எப்போதாவது வாழ்ந்து கொள்ளலாம், பின்னால் எப்போதாவது நமது ஆசைகளை நிறைவேற்றிக் கொள்ளலாம் என்று ஒருபோதும் வராத பின்னாலின் பின்னால் சென்ற பெண்கள் தான் ஏராளம் ஏராளம். வாழ்க்கையை அவர்கள் ஒத்தி போட்டு கொண்டே வருவார்கள். சரி, நம்ம பிள்ளைங்க எல்லாம் பெரியவங்களானது, நம்ம இதை பண்ணலாம், உங்களுக்கு கல்யாணம் ஆனது இதெல்லாம் பண்ணலாம், பேர குழந்தைகள் கொஞ்சம் வளர்ந்தது இதெல்லாம் பண்ணலாம். ஒரு 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 இதுக்கெல்லாம் ஒரு எண்டு காடே கிடையாதான், வடிவேல் கேட்பார் இல்லையா? ஏன்னா பெண்களுக்கு தொடர்ந்து அந்த கடமைகளையும் பொறுப்புகளையும் இடைவிடாமல் கொடுத்து கொண்டே இருப்பதற்கான ஒரு பெரிய ப்ரோக்ராம் இங்கே இருக்கு. நல்லா எல்லா வயசுலையும் பெண்களுக்கு பொறுப்புகள் இருக்கு, அவங்க செய்து தர வேண்டிய பொறுப்புகள். ஒத்தி போடப்பட்ட வாழ்க்கை, ஒத்தி போடப்பட்ட கனவுகள், ஒத்தி போடப்பட்ட வருத்தங்கள், இந்த வருத்தங்களை சொல்வதற்கு கூட அவகாசம் இல்லாத ஒரு நிலை. இன்னும் சொல்ல போனால், நான் ஒரு கவிதை எழுதினேன். இந்த கவிதை இன்னைக்கு எந்த புத்தகத்தில் இருக்குன்னு ஈவினிங் தேடிட்டு இருந்தேன். அதாவது 100 ரூபாய் வீழ்ச்சின்னு ஒரு கவிதை. இந்த கவிதை நிறைய பெண்கள் தங்கள் வாழ்க்கையில் இது நடந்தது என்பதை திரும்ப திரும்ப என்னிடம் சொல்லி இருக்கிறார்கள். இந்த கவிதை, அதாவது ஒரு பெண்ணினுடைய பொருளாதார சுதந்திரம் என்பது எவ்வளவு பெரியது என்பதற்கு இந்த கவிதை ஒரு சாட்சியம். இப்போ இந்த பெண்களுக்கு 1000 ரூபாய் கொடுக்கறத பற்றியெல்லாம் கிண்டலாக பேசுகிற ஆளுங்கள்லாம் இருக்காங்க. அவர்களுக்கு தெரியாது, 1 ரூபாய்க்கு கூட ஆண்களை சார்ந்து வாழக்கூடிய பெண்கள் பெரும்பகுதி இந்த சமூகத்தில் இன்னும் இருக்கிறார்கள் என்பது அவர்களுக்கு தெரியாது. பொதுவாக ஒரு மேட்டுக்குடித்தனமான பார்வையோடு இன்றைக்கு மக்களுக்கு அளிக்கப்படுகிற சலுகைகளை எல்லாம் கேலி செய்யக்கூடியவர்கள், அவர்கள் ஒரு விதத்தில் சமூக விரோதத்தன்மை கொண்டவர்கள். இந்த கவிதைக்கு வருவோம். பெண்ணினுடைய பொருளாதார சுதந்திரம் அது அவளை எந்த அளவிற்கு அவள் வாழ்க்கையை நிர்ணயிக்கிறது என்பதை பற்றி ஒரு கவிதை எழுதியிருந்தேன். அவள் வீட்டை விட்டு போய்விடலாம் என கடைசியாக கண்டுகொண்ட நாளில் வெறுப்பின் எரிகொல்லிகள் அவள் தலைக்குள் விழுந்து கொண்டிருந்தன. நம்ம வீட்டை விட்டு போயிடணும்னு ஒரு தடவை கூட நினைக்காத ஒரு பொண்ணு கூட கிடையாது. இங்கேருந்து போயிடணும், இங்கே இருக்கவே கூடாது அப்படின்ட்டு. எல்லா வயசுலேயும் பொண்ணுங்களுக்கு இந்த உணர்வு வரும், போக முடியாது, ஆனால் அடிக்கடி தோடு இங்கேருந்து போயிடணும் அப்படின்ட்டு. அவள் வீட்டை விட்டு போய்விடலாம் என கடைசியாக கண்டுகொண்ட நாளில் வெறுப்பின் எரிகொல்லிகள் அவள் தலைக்குள் விழுந்து கொண்டிருந்தன. இன்றைக்கு போகாவிட்டால் என்றைக்குமே நாம் போக முடியாது என்று புரிந்து கொண்ட கணத்தில் கைப்பையை எடுத்துக்கொண்டு தலைமுடியை கையால் ஒதுக்கி கொண்டு அழுத கண்களை துடைத்துக் கொள்ள நேரம் இல்லாமல் படிகளில் இறங்கி நடந்தாள். தோணும், ஆம்பளைங்களுக்கும் தோணும், இந்த வீட்டில் நீ ஒரு நிமிஷம் இருக்கக்கூடாது, இந்த வீட்டில் ஒரு வாய் இனிமேல் நம்ம சாப்பிடக்கூடாது. அப்படிலாம் நிறைய அவமானங்கள் நடக்கும். வீடுங்கிறதே அவமானம், ஒரு மனுஷன் அவமானப்படுத்துறதுக்கு தானே. அது பொம்பளைக்கே அவமானம் நடக்கும், ஆம்பளைக்கே அவமானம் நடக்கும். அது அவமானத்தினுடைய ஒரு சித்திரவதை கூடம் வீடு என்பது.
தலைமுடியை கையால் ஒதுக்கி கொண்டு கைப்பையை எடுத்துக்கொண்டு, அதான் இன்னைக்கு போகலன்னா என்னைக்குமே போக முடியாதுன்னு அவளுக்கு தோணுது. கைப்பையை எடுத்துக்கொண்டு தலைமுடியை கையால் ஒதுக்கி கொண்டு அழுத கண்களை துடைத்துக் கொள்ள நேரம் இல்லாமல் படிகளில் இறங்கி நடந்தாள். உலகம் பெரிய கைமறையாக வைத்த ஒரு காசு உதவும். நான் நிறைய தடவை அப்படி அந்த காசை எடுத்திருக்கேன். அன்று அவள் இல்லை, அன்னைக்கு அவள் தோற்கடிக்கப்பட வேண்டிய நாள். அப்படிதான் இருக்கு. அதனால எனக்கு 100 ரூபாய் அந்த கைமறையாக வச்ச காசுன்னு எதுவுமே இல்லை. என்னிடம் ஒரு 100 ரூபாய் கூட இல்லை என்பதை அவ்வளவு நிராதரவாய் தனக்குத்தானே சொல்லிக் கொண்டான். ஒரு 100 ரூபாய் முன்னால் தனது ஒட்டுமொத்த வாழ்வும் வீணாகிவிட்டது போல அவளுக்கு தோன்றியது. ஒரு 100 ரூபாய் அவள் முன்னால் ஒரு மதில் சுவர் போல எழுந்து நிற்கிறது. இந்த 100 ரூபாயை தாண்டினா தான் வெளியே போக முடியும். ஒரு 100 ரூபாய் இல்லாததால் தனது வரலாற்று கோபத்தை சமரசம் செய்து கொள்ள வேண்டுமா என்று வீதியில் சென்று கொண்டிருந்தவர்களிடம் கேட்க விரும்பினாள். நான் இந்த வீட்டை விட்டு போறேங்கிறது ஒரு வரலாற்று கோபம், அதில் நான் சமரசம் பண்ணிக்கணுமா அப்படின்னு ரோட்டில் போயிட்டு இருக்க முடியல அவளுக்கு கேட்கணும் போல தோணுது. அவளது வாழ்க்கையின் மிக சிக்கலான எல்லா பிரச்சனைகளும் கடைசியில் ஒரு 100 ரூபாயாக எளிமைப்படுத்தப்பட்டு விட்டது. அவளை மிகவும் ஏமாற்றமடைய செய்தது. அந்த படிகளில் அமர்ந்து வெகு நேரம் அழுதுவிட்டு உள்புறமாக தாளிடப்பட்ட தனது வீட்டின் கதவை தட்டத் தொடங்கினாள். அவன் கதவை உள்ள தாப்பா போட்டுக்கிட்டான். அவன் யாரா வேணா இருக்கலாம். நண்பர்களே, முக்கியமாக பெண்களினுடைய பொருளாதார சுதந்திரம் என்பது, ஒரு பெண் எதற்காக வேலைக்கு செல்கிறாள்? நாம் தன்மானமாக வாழ்வதற்கு நம் கையில் ஒரு 100 ரூபாயோ ஒரு 1000 ரூபாயோ ஒரு 10,000 ரூபாயோ அவள் கையில் இருக்க வேண்டும் என்பதுதான் இந்த நூற்றாண்டு அவளுக்கு சொல்லக்கூடிய செய்தி, இந்த காலம் அவளுக்கு சொல்லக்கூடிய ஒரு செய்தி. அப்படி பார்க்கிற போது இது போன்ற நீங்கள் ஒரு 50 வருடங்களுக்கு முன்பு எழுதப்பட்ட கவிதைகளை எல்லாம் நீங்கள் பார்த்தீர்கள் என்று சொன்னால், இந்த பொருளாதார சுதந்திரம் இல்லாத காரணத்தினால் பெண்கள் எந்த அளவிற்கு தங்கள் வாழ்க்கையை சுருக்கிக் கொண்டார்கள், தங்களை தாங்களே ஒடுக்கிக் கொண்டார்கள் என்பதற்கு ஏராளமான பதிவுகள் இருக்கின்றன. நாம் அவற்றை படித்து ஒப்பிட்டு பார்க்க வேண்டும். அப்படி ஒப்பிட்டு பார்த்தால்தான் இந்த வாழ்க்கை என்பது எவ்வளவு தூரம் என்று இந்த நூற்றாண்டு, இந்த 21ஆம் நூற்றாண்டு பெண்களுக்கு எவ்வளவு பெரிய ஒரு விடுதலை. நம்ம பிள்ளைங்களை யாராவது ஒரு 10 பிள்ளைங்கள்ட்ட பேசினா ஒரு 5 பிள்ளைங்க நான் குரூப் 1 படிக்கிறேன், குரூப் 2க்கு எக்ஸாம் எழுதுறேன்னு தான் சொல்லுதுங்க. முன்னாடி எல்லாம் டைப்பிங் போவாங்க, நீங்கள் பார்த்துருக்கீங்களா? டைப்ரைட் கிளாஸு, தையல் கிளாஸு, இதுதான் அந்த காலத்தில் பெண்களுக்கு சொல்லிக் கொடுக்கப்பட்ட வேலைகள்.
இன்றைக்கி எந்த பிள்ளையாவது டைப்ரைட்டிங் கிளாஸுக்கு போகுதா? எந்த கிளையாவது போய் தையல் பிடிக்குதா? தமிழ் சமூகம் எங்கிருந்து எங்கே வளர்ந்திருக்கிறது என்பதை இந்த ஒப்பீட்டின் மூலம் பார்க்க வேண்டும். நான் ஐஐடியில் படிக்கிறேன், ஐடி படிக்கிறேன், அல்லனா பார்த்திங்கன்னா நான் குரூப் 1க்கு படிச்சுட்டு இருக்கேன். யாரை கேட்டாலும் அதை தான் சொல்கிறாங்க. ஏன்? எனக்கு அதிகாரம் வேண்டும், அதிகாரம் மிக்க பொறுப்புகள் எனக்கு வேண்டும். கடைநிலை வேலைகளை நாங்கள் செய்வதற்கு இணையம் இல்லை என்பதை நம்முடைய பிள்ளைகள் இன்றைக்கு உரத்தை சொல்லிக் கொண்டிருக்கிறார்கள். இது எப்படி நடந்தது இந்த சமூக மாற்றம்? ஏன் நம்ம பிள்ளைங்க தையல் கிளாஸுக்கு போகிறதில்ல? எங்கேயா டைப்பிங் இன்ஸ்டியூட் இருக்கா? அப்போ எவ்வளவு பெரிய மாற்றத்தை தமிழ் சமூகம் அடைந்திருக்கிறது. முக்கியமாக பெண்கள் சம்பந்தமான மாற்றம் என்பது ஒரு மிகப்பெரிய மௌனமான ஒரு வரலாற்று புரட்சி தமிழ்நாட்டில் நடந்து கொண்டிருக்கிறது. இன்னும் 10 வருடத்தில், இன்னும் 20 வருடத்தில் வேலைக்கு செல்லாத பெண்கள் யாரும் இருக்க மாட்டார்கள். இன்னும் கல்வியறிவற்ற பெண்கள் யாரும் இருக்க மாட்டார்கள். நமது பிள்ளைகள் ஆங்கிலம் படிக்கிறார்கள், நமது பிள்ளைகள் தொழில்நுட்ப கல்வி படிக்கிறார்கள். இன்றைக்கு ஒரு மாணவி, அவரை நான் பார்த்தேன், இங்கே புதுக்கோட்டையை சேர்ந்த மாணவி, என்னுடைய வாசகி அவர் சொல்கிறார், நான் இங்கே ஒரு வட மாநிலத்திற்கு அவர் ஒரு படிப்புக்காக, மேல் படிப்புக்காக செல்கிறார். மிகவும் ஒரு வறிய ஒரு குடும்ப பின்னணியிலிருந்து வந்தவர். இதெல்லாம் நினைத்து பார்க்க முடியாத விஷயங்கள். இந்தியாவில் வேறு எந்த மாநிலத்தையும் விட தமிழ்நாடும் கேரளாவும் தான் பெண்கள் கல்வியில் மிகப்பெரிய மாற்றத்தை அடைந்திருக்கிறது என்று சொன்னால் அதற்காக நாம் பெருமைப்பட்டுக் கொள்ள வேண்டும். இந்த சாதனைகளை எல்லாம் பின்னோக்கி இழுக்கிற, போய் கும்பலாக நின்று கொண்டு எங்காவது போய் மிதிப்பட்டு சாகிற பரிதாபத்திற்குரியவர்களை வைத்துக்கொண்டு தமிழ்நாட்டை எடைபோடக்கூடாது. நன்றாக புரிந்து கொள்ளுங்கள். அதை வைத்துக்கொண்டு இன்று தமிழ்நாட்டின் மீது ஒரு எதிர்மறை சித்திரத்தை பலரும் உருவாக்க முயற்சிக்கிறார்கள். நான் ஊர் ஊராக போகிறேன், நான் வாசகர்களை சந்திக்கிறேன். இந்த புத்தக கண்காட்சி என்பது வாசகர்களுக்கு எப்படி பயன்படுகிறதோ அதை விட அதிகமாக எனக்கு பயன்பட்டிருக்கிறது. ஏனென்று கேட்டால், ஒரு மிகப்பெரிய, என்னை விட ஒரு 100 மடங்கு பிரபலமான எழுத்தாளருக்கு கூட கிடைக்காத ஒரு மகத்தான அனுபவத்தை இந்த புத்தக கண்காட்சி எனக்கு வழங்கி கொண்டிருக்கிறது. எப்படி என்று சொன்னால், உதாரணமாக ரொம்ப பெரிய யாராவது உங்களுக்கு ரொம்ப புகழ்பெற்ற ஒரு எழுத்தாளரை எடுத்துக்கொள்ளுங்கள். உதாரணமாக ஜெயகாந்தன் இருந்தார், மிகவும் பெரிய புகழ்பெற்ற ஒரு எழுத்தாளர். ஆனால் அவரால் எத்தனை ஊருக்கு தமிழ்நாட்டிற்கு சென்றிருக்க முடியும்? எத்தனை வாசகர்களை அவர் பார்த்திருக்க முடியும்? இது போன்ற ஒரு வாசகர் திறனை பார்ப்பதற்கான இதை இப்போ உங்கள்கிட்ட பேசியிருக்கப்போ தான் எனக்கு இந்த விஷயம் தோணுது. எனக்கு தமிழ்நாட்டில் 38 மாவட்டத்தில் குறைஞ்சது 30 மாவட்டங்கள். நான் நூலக ஆணைக்குழுவினுடைய தலைவராக இருப்பதன் காரணமாகவும் இன்று பார்த்திங்கன்னா எங்களுடைய துறை சார்ந்து இந்த புத்தக கண்காட்சியை நாங்கள் இணைந்து நடப்பதன் காரணமாகவும் ஒரு எழுத்தாளனாகவும் தொடர்ந்து பெரும்பாலான மாவட்ட புத்தக கண்காட்சிக்கு நான் செல்லக்கூடிய ஒரு வாய்ப்பு எனக்கு கிடைத்திருக்கிறது. விதவிதமான வாசகர்கள், விதவிதமான எண்ணங்கள், ஒரு எழுத்தின் மீது நம்பிக்கை கொண்டவர்கள், படைப்பின் மீது நம்பிக்கை கொண்டவர்கள், சொல்லின் மீது நம்பிக்கை கொண்டவர்கள். வருடம் முழுக்க போய் பார்க்கிறேன். உண்மையிலேயே இந்த புத்தக கண்காட்சி மட்டும் இல்லாவிட்டால் இதெல்லாம் என் வாழ்க்கையில் உங்களையெல்லாம் நான் சந்தித்திருக்கவே போவதில்லை, உங்களையெல்லாம் நான் பார்த்திருக்கவே போவதில்லை. எப்படி உங்களை பார்க்க முடியும்? எங்கெங்கே இருக்கிற உங்களை நான் பார்க்கிறேன், உங்களோடு பேசுகிறேன். திடீர்னு யாராவது ஒரு இளைஞர் வருவார், அவர் வாழ்க்கையில் இருக்க பர்சனலான ஒரு விஷயத்தை சொல்கிறார். சார், இதுக்கு இந்த கவிதைக்கு சம்பந்தம் இருக்குது சார் அப்படின்றாரு. யாராவது ஒரு பெண் வருகிறாள், ஏதோ ஒரு கவிதை புத்தகத்தை ஒரு கவிதையை பிரித்து காட்டி மேற்கொண்டு பேச முடியாமல் கண்ணீரோடு நின்று கொண்டிருக்கிறாள். அந்த சமயத்தில் என்னுடைய வாழ்வுக்கு ஒரு அர்த்தம் கிடைத்தது போல இருக்கிறது, என்னுடைய சொல்லுக்கு ஒரு அர்த்தம் கிடைத்தது போல இருக்கிறது. நான் என்னுடைய வாழ்க்கையை வாழவில்லை, உங்கள் அனைவருடைய வாழ்க்கையும் வாழ்கிறேன் என்கிற ஒரு மிகப்பெரிய பெருமித உணர்வு எனக்கு ஏற்படுகிறது. இதெல்லாம் கடந்த காலத்தில் எந்த ஒரு பெரிய எழுத்தாளருக்கும் கிடைக்காத வாய்ப்புகள். அவர் எங்காவது உட்கார்ந்து கதை எழுதி கொண்டிருப்பார், எங்கேயாவது அவருக்கு ஒரு மீட்டிங் நடந்தாலும் அந்த மீட்டிங்கு வருபவர்களை மட்டும் அவர் பார்த்திருப்பார். இப்பொழுது ஒரு சென்னையை சேர்ந்தவர் அல்லது ஒரு திருச்சியை சேர்ந்தவர் என்றால் வருஷத்துக்கு ஏதோ ஒரு அல்லது 2 வருஷம் ஒரு ரோட்டரி கிளப்பில் போய் பேசுவார், இல்லை ஒரு இலக்கிய கூடத்தில் போய் பேசுவார். ஆனால் இன்றைக்கு எழுத்தாளர்களுக்கான ஒரு மிகப்பெரிய வெளியை இந்த புத்தகம் கண்காட்சி உருவாக்கி இருக்கிறது. என் வாசகர்களை, எனக்கு இவ்வளவு பேர் என்னை படிக்கிறார்கள் என்கிற ஒரு மிகப்பெரிய மகத்தான அனுபவத்தை இந்த புத்தக கண்காட்சி தான் கொடுத்திருக்கிறது. வேறு எந்த தலைமுறை எழுத்தாளருக்கும் கிடைக்காத ஒரு மகத்தான சந்தர்ப்பம் இது. இந்த இவ்வளவு பேர் மத்தியில் நான் ஒரு கவிதையை நான் படித்து காட்டுகிறேன். இவர்கள் எல்லோரும் இலக்கிய வாசகர்கள் என்று சொல்ல முடியாது, பல்வேறு விதமான காரணங்களுக்கு வந்தவர்கள் இருக்கிறார்கள். ஆனால் அவர்கள் எல்லாவற்றையும் கேட்கிறார்கள். ஒவ்வொரு நாளும் ஒவ்வொரு எழுத்தாளர்களும் சிந்தனையாளர்களும் பேசுகிற உரைகளை கேட்கிறார்கள். தங்கள் இதயத்தையும் காதுகளையும் திறந்து வைத்திருக்கிறார்கள்.
ஒரு எழுத்தாளனுக்கு இதைவிட ஒரு மிகப்பெரிய கொடுப்பினை வேறு என்ன இருக்க முடியும்? காண கிடைக்காத மக்கள், காண கிடைக்காத இதயங்கள். நான் தனி ஒருவனாக தேடி இவர்களை எல்லாம் செல்ல முடியுமா? இதெல்லாம் ஒரு அரசியல் தலைவர்களுக்கு மட்டுமே இதற்கு முன்னால் கிடைத்த வாய்ப்பு. ஒரு எழுத்தாளனுக்கு ஒருபோதும் இந்த வாய்ப்பை தமிழ் சமூகம் கொடுத்ததில்லை. இப்போது இந்த புத்தக கண்காட்சியில் தான் இது கிடைத்திருக்கிறது. நான் பார்த்தீங்கன்னா போன வாரம் தர்மபுரி புத்தக கண்காட்சிக்கும் அதே போல் வேலூர் புத்தக கண்காட்சிக்கும் கடந்த வாரம் சென்றிருந்தேன். அதற்கு 2 தினங்களுக்கு முன்பு மிக கடுமையான காய்ச்சல். நான் பயணம் செய்த அன்று உண்மையிலேயே ஒரு பயணம் செய்வதற்கான எந்த விதமான உடல் தகுதியும் மற்ற காய்ச்சலினுடைய கடுமையான விளைவுகள். நிகழ்ச்சிக்கு ஒப்புக்கொண்டு விட்டேன் என்பதால் மட்டுமல்ல, இப்போ எத்தனையோ பேர் நிகழ்ச்சிக்கு ஒப்புக்கிறாங்க, உடம்பு சரியில்லைன்னா போக முடியாமல் ஒத்தி வச்சா யாரும் அடிக்க போகிறது கிடையாது. ஆனால் என்ன களைப்பு இருந்தாலும் சரி நான் போவேன் என்று அங்கு போய்விட்டு கடும் சிரமங்களோடு நான் அந்த 2 புத்தக கண்காட்சியிலும் உரையாற்றி விட்டு வாசகர்களை சந்தித்து விட்டு வந்தேன். எதற்காக? அந்த சந்தர்ப்பம் என்பது என்னுடைய உண்மையான ஒரு வாசகனையோ வாசகையோ பிறகு எப்போதுமே நான் சந்திக்க முடியாமல் போய்விடலாம். அந்த சந்தர்ப்பத்தை நான் தவற விட்டு விட்டால் என்றால் இது எனக்கு வரலாறு கொடுத்த ஒரு வாய்ப்பாக நான் நினைக்கிறேன். ஒருத்தர் வர்றார், ஒரு ஃபோட்டோ எடுத்துக்கிறார், ஏதோ ஒன்று சொல்ல வர்றார், ஆனால் அவரால் சொல்ல முடியல, போகிறார். எனக்கு அந்த அன்பை என்னால் புரிந்து கொள்ள முடிகிறது. அந்த அன்பு என் இதயத்தை தொடுகிறது. என் ஃபோட்டோ வச்சு அவங்க என்ன பண்ண போகிறாங்க? அவங்க என்னிடம் ஒன்றை சொல்ல விரும்புகிறார்கள். நான் உன்னை மதிக்கிறேன், உன்னை நேசிக்கிறேன் என்பதை சொல்ல விரும்புகிறார்கள். அதற்காகத்தான் அந்த புகைப்படத்தை எடுத்துக்கொள்கிறார்கள், அந்த கையெழுத்தையும் வாங்கிக் கொள்கிறார்கள். அதை வச்சு அவங்க என்ன பண்ண போகிறாங்க? சல்லி பைசா அதனால பிரயோஜனம் இருக்கா? ஒன்றுமே கிடையாது. ஏனென்று கேட்டால் அந்த அன்புதான் ஒரு எழுத்தாளனுக்கு எழுதுவதற்கான உத்வேகத்தை கொடுக்கிறது. அந்த அன்புதான். நான் டிவியில் பேசலாம், டிவியில் பேசுகிறப்போ பார்த்தீங்கன்னா லட்சக்கணக்கான பேர் என்னை பார்க்குறாங்க. நான் சினிமாவில் நடிச்சிருக்கேன், லட்சக்கணக்கான பேர் என்னை பார்க்குறாங்க. பார்க்குற யாரையும் நான் பார்க்கவே முடியாது. டிவியில் பார்க்குற யாரையாவது நான் பார்க்க முடியுமா சொல்லுங்கள்? சந்திக்க முடியுமா சொல்லுங்கள்? ஆனால் என் வாசகரை நான் சந்திக்கிறேன், பேசுகிறேன், உரையாடுகிறேன். ஒரு அரசியல் கூட்டத்தில் போனால் கூட அரசியல் நான் மேடையில் ஏறிட்டு பேசிட்டு நான் வந்துடுவேன், அவ்வளோதான். ஆனால் இங்கே இருக்கிறேன், உங்கள் ஒவ்வொருவருடைய முகத்தையும் பார்க்கிறேன். ஒரு பொண்ணு வந்து ஒரு 5 நிமிஷம் பேசிகிட்டு இருந்திருப்பா. பேசியிருந்தது, சார் ஒரு 2 நிமிஷம் கையை பிடிச்சிக்கிட்டுமா அப்படின்னு கேட்டேன். அந்த அன்புக்கு இந்த உலகத்தில் ஏதாவது என்ன இருக்க முடியுமா? இந்த கைகளால் தான் இத்தனை வரிகளை எழுதினீர்களா என்று எத்தனை பேர் கேட்கிறார்கள். அந்த கை அவர்களுக்கு ஒரு அதிசயம் போல இருக்குது. இது ஒரு வெறும் கை, அவ்வளவுதான், இல்லை ஒன்றுமே கிடையாது. நான் என்ன புனிதனா? ஒருவருடைய தலையை தொட்டதும் அவர்களுக்கு ஒரு மிகப்பெரிய ஆசீர்வாதங்கள் கிடைப்பது. நான் ரொம்ப சாதாரணமான ஒரு வெறும் கை இது. ஆனால் எழுதுகிற கை மீது இந்த சமூகம் ஒரு மகத்தான அன்பை கொண்டிருக்கிறது. எழுதுகிற கையின் மீது ஒரு மிகப்பெரிய ஒரு மரியாதையை இந்த சமூகம் கொண்டிருக்கிறது. அந்த கைகள் பொறுப்பை நினைவூட்டுகின்றன. அந்த பெண் அந்த கையை பிடித்து கொண்டிருக்கிற போது, இந்த சமூகத்திற்காக வேலை செய்ய வேண்டியவன், இந்த பண்பாட்டிற்காக, இந்த மொழிக்காக நீ வேலை செய்ய வேண்டியவன் என்பதை உணர்த்துகிற ஒரு கரம்பற்றுதலாக நான் அதை பார்த்தேன். இப்படி எத்தனை ஆயிரம் கரங்களை நான் பற்றி கொண்டு தமிழ்நாடு முழுக்க சென்று கொண்டிருக்கிறேன் என்பதை பார்த்தால் நாம் எல்லாம் ஒரு இயக்கம், அறிவுசார் இயக்கம், மொழிசார் இயக்கம், பண்பாடு சார்ந்த இயக்கம். எழுத்து நம்மை இணைக்கிறது, உயர்ந்த உணர்வுகள் நம்மை இணைக்கின்றன, மனித மனதினுடைய ஆழமான உண்மைகள் நம்மை இணைக்கின்றன. அப்படி பார்க்கிற போது இந்த புத்தக கண்காட்சிக்கு இன்னைக்கு இந்த ஊரில் இங்கே பார்க்குறேன், அடுத்த வாரம் ராணிப்பேட்டையில் போய் பார்க்குறேன். எல்லாருமே எனக்கு ஒரே மாதிரி தர்றாங்க. நாம் எல்லாம் ஒரு கம்யூனிட்டி, ஒரு சீக்ரெட் கம்யூனிட்டி என்று கூட சொல்லலாம். நாம் தமிழ்நாடு முழுக்க, ஏன் உலகம் முழுக்க இந்த இலக்கியம், இந்த அறிவுசார் பண்பாடு, இந்த மொழி என்பது நம்மை இணைக்கிறது. அப்படி இணைக்கிற போது நமக்கு முன்னால் இருப்பது என்பது சமூகத்தில் எத்தனை தீய சக்திகள் எழுந்து வந்தாலும் சரி, இங்கே உட்கார்ந்துருக்க 100 பேர் 150 பேர் அதை எதிர்த்து போராடக்கூடிய சக்திகள் என்று நான் நம்புகிறேன். எத்தனை இழிவான சக்திகள் தமிழ் சமூகத்தினுடைய முன்னேற்றத்தை பின்னோக்கி செலுத்த முயன்றாலும் அதை எதிர்த்து நிற்கக்கூடிய ஒரு வலிமையான குரலாக, ஒரு அறிவுசார் சமூகத்தினுடைய பிரதிநிதிகளாகத்தான் நான் உங்களை பார்க்கிறேன். ஏனென்று கேட்டால், நீங்கள் வேறு வேலை இல்லாமல் இங்கே அமர்ந்திருக்கிறீர்கள், நீங்கள் எல்லோருமே சிந்திக்கிறீர்கள், நீங்கள் எல்லோருமே சேர்ந்து நடக்கிறீர்கள். எழுத்தாளர்களோடு, அரசியல் இயக்கங்களோடு, சிந்தனைகளோடு, சமூகத்தை மேம்படுத்த வேண்டும் என்கிற எண்ணங்களோடு நீங்கள் உறுதியாக சேர்ந்து நடக்கிறீர்கள். சிலர் வெளிப்படையாக இருப்பீர்கள், சிலர் உங்களால் இயன்ற அளவில் எல்லாவற்றையும் நீங்கள் செய்து கொண்டிருப்பீர்கள். அப்படி பார்க்கிற போது நண்பர்களே,
இந்த அறிவுசால் இயக்கத்தை நாம் மென்மேலும் நாம் முன்னெடுத்து செல்ல வேண்டும். அப்படி முன்னெடுத்து செல்வதன் வழியாகத்தான் நாம் ஒரு புதிய சமூகத்தை படைக்க முடியும். அதற்காகத்தான் இந்த புத்தக கண்காட்சி, இந்த ஒன்று கூடல், நாம் தொடர்ந்து உரையாடுவதன் வழியாக, நாம் ஒருவருக்கொருவர் நம் கரங்களை இறுக பற்றிக் கொள்வதன் வழியாக நாம் இந்த சமூகத்தை மேலும் முன்னேற்ற பாதையில், நமது தமிழ் மொழியை, பண்பாட்டை மேலும் வளர்ச்சி பாதையில் இட்டு செல்வோம். நமக்கு எதிரான அத்தனை சக்திகள், அது நமக்கு உள்ளே இருந்தாலும் சரி, நமக்கு வெளியே இருந்தாலும் சரி, அதை வெல்லப்போகிற முன்னணி படை என்பது அறிவுசார் படைதான் என்பதை நாம் ஒருபோதும் மறந்துவிடக்கூடாது. அதற்காகத்தான் இந்த மேடை, இந்த மாலை, இந்த ஒன்று கூடல், இந்த கண்காட்சி, இத்தனை லட்சம் புத்தகங்கள் அதற்காகத்தான் எழுதப்படுகின்றன. நாம் அறிவின் வெளிச்சத்தில் வலிமையோடு தொடர்ந்து நடப்போம் என்று சொல்லி நிறைவாக, இது ஒரு பெண்கள் தின நிகழ்ச்சி என்பதனால் ஒரு கவிதையை நான் உங்களிடம், ஒரு பெண்ணை பற்றிய ஒரு கவிதையை சொல்லி நான் இந்த உரையை நான் நிறைவு செய்ய விரும்புகிறேன். உங்களை யாருக்காவது வேலை போன அனுபவம் இருக்கா? கை தூக்குங்க. அதாவது முந்தின நாள் வரைக்கும் உங்களுக்கு தெரியாது இன்னைக்கு உங்க வேலை போயிரும்னு. அப்படி அனுபவம் யாருக்காவது இருக்கா? இல்ல, கூட இருக்கணுமே இந்த நம்பர் வந்துட்டு. அங்கே ஒருத்தர் இருக்காரு, வேற அங்கே ஒருத்தர் இருக்காரு. காலையில வர்றீங்க, நாள்ல இருந்து நீங்க வேலைக்கு வர வேண்டாம்னு சொல்லிடுறாங்க. இது ஒரு பயங்கரமான ஒரு அனுபவம். இன்னைக்கு இப்பெல்லாம் வந்து பாத்தீங்கன்னா நிறைய ஐடி கம்பெனில எல்லாம் அதை அப்படியே டெர்மினேட் பண்ணிலாம் அனுப்புறதெல்லாம் ரொம்ப சர்வசாதாரணம். இதை பற்றி ஒரு கவிதை எழுதியிருக்கிறேன். பணி நீக்க உத்தரவு. எப்போதும் போல வீட்டிற்கு கிளம்பும் போது அவளது பணி நீக்க உத்தரவு அவளுக்கு தரப்பட்டது. டெர்மினேட் பண்ணிட்டோன்னா வீட்டுக்கு கிளம்புறா எப்பவும் போல. அப்பதான் நாள்ல இருந்து வேலைக்கு வர வேண்டாம்னு சொல்றாங்க. வருத்தமோ கோபமோ இல்லாமல் வழக்கமாக தரப்படும் எதையோ ஒன்றை போல. இந்த ஐடி கம்பெனிலாம் என்ன பண்ணுவானுங்கன்னா, வேலையை விட்டு டெர்மினேட் பண்ணுறதுன்னா மேஜரில் வந்து ஒரு பொக்கே, ஒரு பூங்கத்தை வச்சுட்டு போயிடுவானுங்க. நம்ம புரிஞ்சுக்கிடணும். வருத்தமோ கோபமோ இல்லாமல் வழக்கமாக தரப்படும் எதையோ ஒன்றை போல அவள் இனி அங்கே ஒருபோதும் வரவேண்டியதில்லை என்பது அவளுக்கு சொல்லப்பட்டது. அவள் இனி ஒருபோதும் அங்கே வரவேண்டியதில்லை என்பது அவளுக்கு சொல்லப்பட்டது. தான் இதற்கு ஆயத்தமாக இருக்கவில்லை என்பதை அவள் சொல்ல விரும்பினாள். ப்ரிப்பேர்டாகவே இல்லை. உடனடியாக ஒரு நாளின் அத்தனை பழக்கங்களையும் மாற்றிக்கொள்வது சிரமம் என்று சொல்ல விரும்பினாள். நம்முடைய வாழ்க்கையே வேலைதான் ஆயிடுச்சு, நம்முடைய பழக்கமே வேலைதான் ஆயிடுச்சு. ஒரு நாள் நான் எப்படி எல்லா பழக்கத்தையும் மாற்றிக்கிறதுன்னு சொல்ல விரும்பினாள். இந்த வேலை தனக்கு பிடித்திருந்தது என்றும் இங்கே எளிமையான பல உறவுகள் இருக்கின்றன என்றும் சொல்ல விரும்பினாள். நம்ம வேலைக்கு போகிறது சம்பளத்துக்காக மட்டுமா போகிறோம்? இந்த வேலையில் ஒரு திருப்தி இருக்கும். அங்கே நமக்கு தெரிஞ்சவங்க பல பேர் இருப்பாங்க, நம்ம கூட வேலை பார்க்குறவன் எல்லாரும். ஆனால் அவள் எதையுமே சொல்லவில்லை. அதை விவாதிக்க கூடாத புனித ரகசியமாக மாற்றிவிட வேண்டும் என்று அவளுக்கு தோன்றியது. யார்கிட்ட சொல்றது? அது ஒரு காதல் கடிதத்தை படிப்பது போல அவள் தனது பணி நீக்க உத்தரவை திரும்ப திரும்ப படித்தாள். தெளிவான வாக்கியங்களில் புலப்படாத ஒன்று மிச்சம் இருப்பதாகவே அவளுக்கு தோன்றியது. நம்ம எதிர்பாராத ஒன்று வந்து எத்தனை தடவை படித்தாலும் அதுதான் உண்மை. கேமராவின் லென்ஸில் இருந்து ஒரு காட்சி தொலைதூரத்திற்கு விளக்கப்படுவது போல தன்னை சுற்றி இருக்கிற ஒவ்வொன்றும் எவ்வளவு விரைவாக விலகுகிறது என்பதை வியப்புடன் பார்க்கிறாள். அப்படியே ஒரு ஜூம் அவுட் பண்றீங்கன்னு வச்சுங்க, எல்லாம் தூரத்துக்கு போயிடும். ஜூம் அவுட், அந்த இடம் அப்படியே அவளுக்கு ஜூம் அவுட் ஆகுது. சக பணியாளர்கள் அவள் கண்களை சந்திப்பதை தவிர்க்கின்றனர். கூட வேலை பார்க்குறவங்க எல்லாம் ரொம்ப சங்கடத்தில் இருப்பாங்க, நம்ம முகத்தையே பார்க்க மாட்டாங்க. சக பணியாளர்கள் அவள் கண்களை சந்திப்பதை தவிர்க்கின்றனர். அவளை ஆறுதல் படுத்தும் பொருட்டு கோபமாக எதையோ முணுமுணுக்கின்றனர். அது அவர்களுக்கு கூட கேட்டதா என்பது சந்தேகம். பணி நீக்க உத்தரவை அப்போதுதான் பிடுங்கப்பட்ட ஒரு தாவரத்தை பார்ப்பது போல பார்க்கிறாள். அது ஈரமாக இருந்தது, வெப்பமாக இருந்தது, வாசனையோடு இருந்தது. ஆனால் அது உறுதியான மௌனத்தோடு இருந்தது. ஆனால் அது உண்மையில் ஒரு பிடுங்கப்பட்ட தாவரம் அல்ல. அது தன் கைகளில் கொஞ்சம் கொஞ்சமாக வளர்வதை அவள் உணர்ந்தாள். 1ஆம் தேதியானா நம்ம ஒரு 20-25 பில்லு கட்டணும், வந்துட்டு சம்பளம் வராது. வீட்டிற்கு போய் சேர்வதற்குள் அது உண்மையில் மிகப்பெரிய மரமாகிவிடும் என்று அவளுக்கு மிகவும் அச்சமாக இருந்தது. ரெஸ்பான்சிபிலிட்டிஸ். முதலாக அந்தியின் மஞ்சள் வெயில் எவ்வளவு அடர்த்தியானது என்பதை கவனிக்கிறாள்.
அப்போ தான் பார்க்குற சாயங்காலம் எப்படி இருக்குன்னு. நம்ம வேலைக்கு போகிறப்ப வேலையை தவிர வேறு எதையுமே கவனிக்க மாட்டோம். நாளை காலையில் எவ்வளவு தாமதமாக எழுந்து கொள்ள முடியுமோ எழுந்து கொள்ளலாம். நாளை மதியம் ஆறிப்போன எதையும் சாப்பிட வேண்டியதில்லை. செய்ய வேண்டியவையோ செய்ய தவறியவையோ ஒன்றுமில்லை. துணி துவைப்பதற்காக விடுமுறை நாட்களுக்கு காத்திருக்க வேண்டியதில்லை. வேலை போயிட்டதுக்கு அப்புறம் இருக்கக்கூடிய சூழ்நிலை திடீரென அவ்வளவு பிரம்மாண்டமாகிவிட்ட உலகம், அவ்வளவு நிறைய கிடைத்த நேரம், அவ்வளவு பொறுப்பற்ற தன்மை அவளை கிளர்ச்சி அடைய வைக்கிறது. நாளைக்கு வேலை இல்லைன்னா திடீர்னு பார்த்தீங்கன்னா நம்மளே நமக்கு புதுசாக தோணுவோம். வீடுகளை நோக்கி ஆவேசமாக நகரும் இந்த சாயங்கால மனித வெள்ளத்தினுடைய எத்தனை பேர் ஒரு பணி நீக்க உத்தரவுடன் வீடு திரும்புவார்கள் என்று நினைக்க தொடங்கினால் நம்மள மாதிரி வேற யாராவது இதே மாதிரி போவாங்களா அப்படின்னு யோசிக்கிறார். தன்னை போல யாராவது ஒருவர் நாளை காலை இதே பாதையில் வர தேவையற்றவர்கள் இருக்கிறார்களா என ஒவ்வொரு முகமாக உற்று பார்க்கிறார். நாளை காலையில் இந்த பாதையில் வர வேண்டாம். இது ஒரு சிறிய பிரச்சனை. ஒரு காஃபி குடித்தால் எல்லாம் சரியாகிவிடும் என்று அவளுக்கு தோன்றியது. ஒரு நல்ல காஃபி மட்டுமே கடவுள்கள் மனிதர்கள் உருவாக்கிய எல்லா பிரச்சனைகளையும் தீர்க்கக்கூடியது என்று நினைத்தபடியே மீண்டும் ஒரு முறை தனது பணி நீக்க உத்தரவை படிக்க தொடங்கினாள். நன்றி, வணக்கம். தொடர்ந்து உயிர்மை டிவியோட வீடியோஸை பார்க்க சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். உடனடி அப்டேட்ஸை பெற பெல் ஐக்கானை ப்ரெஸ் பண்ணுங்கள்.